Good morning, everyone. It's my privilege and honor to welcome you all to this webinar on how to be a winner in life. I welcome our college secretary, Mr. S. Muralidharan, who have laid the road to a successful educational institution during this difficult time. I also welcome our college principal, Dr. A. Joycelyn Sarmila, for providing her wonderful support and encouragement. I am delighted to welcome our chief guest, Mr. S. John Moses Gridharan, Assistant Professor in Department of Criminology at Comrade College of Arts and Science. He worked as a counselor in District Child Protection Unit for 7 years, which gives us a glimpse of his good human nature. He worked as a lecturer in APA College of Arts and Science for a year. He also has 5 years of experience as a lecturer in Alagappa University Mission Class. He received Best Counselor Award from District Child Protection Unit for his best service. He had received multiple mementos on various fields like Human Rights Day, handling emotions, juvenile justice system in India, and safety measures for children. I once again welcome and thank him for his precious time and knowledge. I also welcome our teaching staff and students for this webinar. For the next 1 hour, we have the chance to learn and interact with the talented and inspiring mind who have shown interest to spend his time with us. I once again welcome you all for this webinar. Now, I hand over this session to John Moses Gridharan. Thank you. வின்னர் இன் லைஃப். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து வெற்றி பெற போறது, நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாழ்க்கைன்னா என்ன, அதை வந்து எப்படி வெற்றி பெறுறது, வாட் இஸ் லைஃப், ஹவு டு ரீச் யுவர் கோல் அப்படிங்கிறத பத்தி, எப்படி வந்து நம்மளுடைய கோலை ரீச் பண்ண போறோம், எப்படி வந்து லைஃப்ல வந்து வின் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வாழ்க்கை அப்படின்னா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க காலையில நம்ம ஒருத்தரை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ இருக்கிற சார், என்ன செய்ய, என்ன போங்க, லைஃப் ஏதோ போகுது. அதாவது யாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ரேரா தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ சம் பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்ட உடனே எப்படியோ இருக்கிற சார், லைஃப் வந்து எப்படியோ போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லைஃப் அப்படிங்கிறது எப்படியோ போகிறது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ கிடையாது. ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவான தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது லைஃப்ல. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா சைல்ட் கவுன்சிலரா ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய டீச்சர்ஸ் பார்த்திருக்கிறேன், நிறைய போலீஸ் பர்சன்ஸை பார்த்திருக்கிறேன், நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், நிறைய பேரை பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட பேசும்பொழுது உள்ள விஷயங்கள் எல்லாமே இது சொல்லக்கூடிய எல்லா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். சார் லைஃப் ஏதோ போகுது, ஏதோ படிச்சோம், ஏதோ வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம். அந்த வாழ்க்கைங்கிற அற்புதமான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ ஸ்கூல் லைஃப்ல இருக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நம்ம வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க. நம்மளுடைய பேரண்ட் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருப்பாங்க. அப்ப ஸ்கூல்ல நம்மளை சேர்த்து விடும்பொழுது நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பண்டா ஸ்கூல் லைஃப் முடியும், ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்ல போனா சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படா நான் பெரிய பையனாக மாட்டேன், பெரிய பொண்ணாக மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் என்னுடைய சொந்த கால்ல நான் எப்போ நிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். இன்க்ளூடிங் எனக்குள்ளேயும் அது இருந்திருக்கு. ஸ்கூல் லைஃப்ல படிக்கும்போது எப்பண்டா நம்ம பெரிய பையனாக மாட்டோம், என்னடா இது ஸ்கூல்ல ஒரே ஹோம்ஒர்க் பண்ண அதான் பண்ணுங்கிறாங்க. ஸோ ஒரு அளவுக்கு மேல ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளர்ந்தோன்னே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து போனோன்னே ஸோ அந்த டைம்ல இருந்தே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. படி படி படி, நிறைய மார்க் எடுக்கணும். ஸோ அந்த ப்ரெஷர்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நிறைய பேர் வீட்டுல டிவி கேபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க. டிவி கனெக்ஷன்ஸ் இருக்காது, என்டர்டைன்மெண்ட் இருக்காது, எந்த விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க, எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸ் கூட்டு போக மாட்டாங்க. ஸோ அதுல நீங்க இப்ப நிறைய பேர்ட்ட கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க, சார் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அக்கா மேரேஜ் கூட என்ன வந்து கூட்டு போல சார், எங்க வீட்டுல எங்க அம்மா அவ்வளவு வந்து நீ வந்து ஒரு நாள் லீவ் போட்டா கூட உன்னுடைய படிப்பு வம்பா போயிரும், வீணா போயிரும் சொல்லிட்டு என்ன வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுவாங்க. பட் ஆனா வந்து அந்த டைம்ல நமக்கு என்ன தோணும், எப்பண்டா வந்து நம்ம இந்த 10th முடியும் அப்படின்னு நினைப்போம். 10th முடிஞ்சோன்னா +1 போனோம்னா எப்பண்டா 12th முடியும்னு நினைப்போம். இப்போ 12th முடிச்சோன்னா ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க. டிகிரி முடிச்சோன்னா சரி அப்ப அந்த டிகிரி கூட எப்படின்னா ஏதோ நம்ம உங்க வீட்டுல நீங்க ஒரு இஷ்டப்பட்டு படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போ உங்க வீட்டுல சொல்லுவாங்க, ஸோ பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கடி படிப்போம், இவ்வளவுக்கு படிக்க வைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வேற நீ இதை ஏன் படிக்க போற, இன்ஜினியரிங் எதுக்கு வேண்டாம், அது படிச்சா நீ எங்கேயா வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும். ஸோ நீ வந்து ஈஸியா வந்து உனக்கு வந்து
ஒரு ப்ரொஃபஷன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன். ஸோ வந்து ஃபீமேலுக்கு ஆப்டான ப்ரொஃபஷன் எதுனா டீச்சிங் ப்ரொஃபஷன். ஸோ அதை சூஸ் பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டிகிரி முடி, பிஏ இங்கிலீஷ் முடி, பிஎஸ்சி மேக்ஸ் முடி, அடுத்தது பிஎட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பிஏ இங்கிலீஷ்ல நம்மளுடைய விருப்பம் வந்து வேறவா இருக்கும். ஆனால் பிஏ இங்கிலீஷோ பிஎஸ்சி மேக்ஸோ எடுத்துட்டு இப்போ நீங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, பிஎட்குள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைப்போம், என்னடா இது ரொம்ப வந்து ஒரே போர் அடிக்குது, எப்பண்டா முடியும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட எல்லார் லைஃபையும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு. ஸோ அந்த லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ண ஒரு நிறைய விஷயங்கள்ல சேஞ்ச் பண்ண விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம அந்த டெக்னாலஜி மூலமா தான் நம்ம வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ், வெபினார் இன்னைக்கு எல்லாமே நம்ம நடத்திட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து முடியாது அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வெபினார் மீட்டிங் தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணல, ஸ்கூல்ஸ் வந்து நேரடியா நடக்கல, காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா நடக்கல. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெபினார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா முடியாதுங்கிறது வாழ்க்கையில எதுவும் கிடையாதுக்கு முதல் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ எதுனாலும் வந்து முடியும், பட் முயற்சி பண்ணணும், அந்த தேடல் வேணும் அப்படிங்கிறதுக்குள்ள விஷயம் தான் இது. ஃபர்ஸ்ட்டுக்குள்ள பாயிண்ட் அது நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை அந்த வாழ்க்கையில வந்து எப்படி வெற்றி பெறதுங்கிற உள்ள பாயிண்ட் நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் முடியாதுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ நம்மளுடைய இதுல வரலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லைஃப்ல இப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம என்னுடைய ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டேனே, என்னுடைய ஸ்கூல் லைஃப் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து யோசிப்பாங்க. சிலர் என்ன நினைப்பாங்க, எப்பண்டா இந்த பிஎட் நம்ம காலேஜ் முடிச்சு நம்ம எப்பண்டா வேலைக்கு போறோம் அப்படின்னு நினைப்பாங்க. சிலருக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னா, பிஎட் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணவா, டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணவா, ஓகே டெட்டில் பாஸ் பண்ணாலும் எனக்கு எந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கும், டிஆர்பியில பாஸ் பண்ண எந்த ஸ்கூல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லைஃபை கண்டு ஒரு பயம் இருக்கும். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இருக்கிற நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணர்வதும் கிடையாது, அதை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கிறதுமே இல்லை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை நினைச்சு பயந்து பயந்து ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய லைஃபை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சந்தோஷத்தை அதனுடைய பிளஸரஃபுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியாம இருக்கிறோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நாளைக்கு நான் பத்தி என்ன நினைக்க போறேன், ஸோ ஃபியூச்சர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற பயம் வந்து இப்ப நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இப்போ உங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ வந்து பிஎட் இருக்குது. ஸோ இப்போ என்ன இருக்கும், உங்களுடைய ப்ராஜெக்ட் இருந்தா ப்ராஜெக்ட் வைவா இருக்கலாம், இந்த செமஸ்டர் எக்ஸாம் எப்படி எழுத போறோம், எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண போறோம், எப்படி நம்ம வந்து படிக்க போறோம், இதை வந்து நம்ம இவ்வளவு நாள் ஆச்சு காலேஜ் திறந்து, இனிமே நம்ம காலேஜ்ல வந்து என்ன மாதிரி பண்ண போறோம், ஸோ ஸ்கூல்ல போய் நம்ம வந்து ட்ரைனிங் போனா எப்படி போக போறோம் அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை கண்டு நம்ம வந்து பயந்து பயந்து ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஸ்ட் ஆயிரும். அப்போ டிப்ரெஸ்ட் ஆனோன்னு நம்ம லைஃப்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷங்கள் அப்படிங்கிறது இல்லாதனால நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து என்ன பண்றது இல்ல, சரியான முடிவுகள் எடுக்கிறது கிடையாது. அந்த முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எடுக்கிறது இல்ல. அப்பந்தான் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டா இருப்போம், ஒரு குழப்ப மனநிலையில இருப்போம். அப்ப நம்ம எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தெரியாது. உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய ரிமைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க 10th முடிச்ச உடனே என்ன பண்ணிருப்பாங்க, உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க அப்பா வந்து பக்கத்து வீட்டுல இந்த அக்காட்ட போய் கேளு, அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட கேளு, அவங்க வந்து என்ன நீ படிக்கணுங்கிறத சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி +2 முடிச்ச உடனே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அத்தைகிட்ட கேளு, அத்தை நிறைய படிச்சிருக்கிறா, எங்க அக்கா பொண்ணுகிட்ட கேளு, நம்ம உங்க அக்காட்ட கேளு, பெரியம்மா பொண்ணுகிட்ட கேளு, அவங்களுக்கு வந்து நிறைய தெரியும், நிறைய வந்து படிச்சிருக்கிறா, ஸோ அப்ப நீ அவட்ட கேட்டீங்கன்னா அவன் வந்து நல்லா உன்னை கைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து சொல்லுவோம், எனக்கு வந்து இதுல விருப்பம் இருக்குதுமா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இந்த இதுல ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நம்மளும் வந்து அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கன்ஃபியூஸ்ட் மைண்டா இருக்கிறதுனாலதான் அது காரணம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள பயம் இல்ல, நீங்க வந்து பயம் இல்லாம தைரியமா இருக்கிறீங்க. அப்ப வந்து நீங்க வந்து கன்ஃபியூஸ்ட் மைண்ட் இல்லாம ஒரு கிளியர் மைண்ட்ல இருக்கிறீங்களா, தெளிவான மனநிலையில இருந்தீங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களால உங்க வீட்டுல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அம்மா நான் என்னுடைய ப்ரொஃபஷன் இதுதாம்மா, நான் இதை சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், தைரியமா சொல்லலாம். அப்ப நம்மளே வந்து ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கும் பொழுது, ஒரு பயத்தோட இருக்கும்போது அப்ப என்ன சொல்லுவாங்க வீட்டுல, அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்க, இது வேண்டாம்ப்பா, இந்த ப்ரொஃபஷனை நீ சூஸ் பண்ண வேண்டாம், இது வந்து உனக்கு செட் ஆகாது அப்படிங்கும் போது எனக்கு இதை பத்தி தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதர் பர்சன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த கன்ஃபியூஸ்டு மைண்ட், அந்த குழப்ப மனநிலை நம்மளுக்குள்ள இருக்கிறதுக்கான முதல் காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பயம். அந்த பயம் அப்படிங்கிற உணர்வை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து எடுத்து வெளியில தூக்கி வைக்கணும். முதல்ல நம்ம இந்த டைம்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிமிஷம் மட்டும்தான் நிஜம், இந்த செகண்ட்ல நடக்கக்கூடியது மட்டும்தான் நிஜம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இப்போ நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிலர் நம்ம வந்து கஷ்டப்படுறோம்னா கடந்த காலத்துல நம்ம செய்த தவறுகள். ஸோ பாஸ்ட் லைஃப்ல நம்ம செஞ்ச தவறுகள் தான் நம்ம இப்போ இருக்கிற பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்படுறோம். ஸோ
ஸோ இப்போ இந்த ப்ரெசென்ட்ல நீங்க என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணணும். ஸோ அந்த பிளானிங் அப்படிங்கிறதுக்கு முதல்ல என்னன்னா திங்கிங் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த திங்கிங் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த திங்கிங் அப்படின்னா என்ன? ஸோ இந்த திங்கிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம அப்ப எதை பத்தி சிந்திக்க போறோம் லைஃப்ல? ஸோ வந்து எதை எதை நோக்கி நீங்க போக போறீங்க? ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா டெட் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அப்ப நான் டெட் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண முடியாது, என்னால வேலை பார்த்துட்டே வந்து படிக்கிறது கஷ்டம். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்லயோ இல்ல ஒரு எய்டட் ஸ்கூல்லயோ நான் வேலைக்கு போயிட்டேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கும் அங்க இருக்கிற ஒர்க்கை பாக்குறதுக்கும் எனக்கு சரியான நேரம் இருக்கும். அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. எனக்கான டைம் வந்து ஒரு 1 இயர் நான் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ இல்லைன்னா நான் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண போறேன். இல்லைன்னா வேற என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம், ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க வந்து டைமை வந்து இது பண்ணுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து வேலையும் பார்த்துட்டு என்னால படிக்க முடியும் சார். ஸோ என்னோட எக்கனாமிக் லெவல்ல நான் வந்து எங்க வீட்ல வந்து என்னோட எக்கனாமிக் லெவல்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அப்ப அந்த எக்கனாமிக் லெவல்ல கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து என்னால வேலை பார்த்துட்டே படிக்க முடியும். அப்ப அந்த வேலை பார்த்துட்டே படிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து இந்த வேலைக்கு போயிட்டு நான் இதை ப்ரிப்பேர் பண்ண போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த திங்கிங் அப்படிங்கிறது, ஸோ நம்ம அதை யோசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்குது. ஸோ அதை யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த முடிவு எடுக்க போறோம். ஸோ இந்த இந்த யோசிக்கிறது இல்லாததுனாலதான் நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறது அப்படிங்கறத பயம் இருக்கும். ஸோ அந்த யோசிக்கிறது அப்படிங்கிறது இந்த பிரசன்ட் டென்ஸ்ல வரக்கூடிய விஷயம், இந்த நிகழ்காலத்துல நம்ம நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த நிகழ்காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில நீங்க சிந்திச்சீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அதை வந்து எடுக்க முடியும். ஸோ அப்ப அந்த நிகழ்காலத்துல நம்ம சிந்திக்கும் பொழுது உங்களுடைய சிந்திக்கும் திறனை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். ஸோ அந்த சிந்திக்கும் திறனை நம்ம வந்து எப்படி வளர்த்துக்கிறது? ஸோ அதுக்கு தான் வந்து நான் சொல்றேன், பயம் அப்படிங்கறத தூக்கி தூரமா தூக்கி வைங்க. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நீங்க ஸ்கூல் லைஃப்ல நிறைய பேருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். பட் அந்த திறமைகளை வந்து நம்ம என்ன பண்றது இல்லைன்னா அதை பத்தி நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது. சில நேரங்கள்ல நம்மள வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து பாராட்டி இருப்பாங்க சில விஷயங்களுக்கு. ஸோ அந்த பாராட்டி இருப்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குறை சொல்றது வந்து அவங்க எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல எனக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு திறமை இருக்குது, பாட்டு பாடுறதுக்கு ஒரு திறமை இருக்குது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு நல்லா திறமை இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அந்த போட்டிகள்ல போய் நம்ம கலந்துக்கிறதே கிடையாது. அப்போ அவங்க என்ன பயப்படுவோம்னா, ஐயோ நான் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா நான் வந்து தோத்துருவேன், யாராவது என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயம் உணர்வோட சேர்ந்து இந்த கூச்சம் தயக்கம் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வந்துருது. ஸோ நான் 4 பேர் முன்னாடி போய் எப்படி பேசுறது, நான் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது. ஸோ இந்த கூச்சம் பயம் அப்படிங்கறத வந்து அந்த பயத்தோட சேர்ந்து அந்த கூச்சமும் தயக்கமும் நம்மள என்ன பண்ணுதுன்னா, நம்மள வந்து நம்மளுடைய மனசுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அது எங்க வந்து எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நம்ம என்ன பண்றோம், தள்ளப்படுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுடைய திறமைகள் வந்து அந்த இடத்துல அடிபட்டு போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆசைகள் இருக்கும். அப்ப நீங்க வெளியில வந்த அப்புறம் சொல்லுவாங்க, நான் இந்த போட்டியில நான் கலந்துருந்தா கண்டிப்பா நான் ஜெயிச்சிருப்பேன். அட்லீஸ்ட் நீங்க வந்து பார்ட்டிசிபேட்டாவது பண்ணிருக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ணி தோத்துருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம ஒரு லேர்னிங் இருக்கும். அது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கத்திருப்போம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரசன்ட் லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய தவறுகள். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த திறமைகளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கூல் லைஃப்லயே நம்ம வந்து விட்டாச்சு. நிறைய பேர் அதுல வந்து விட்டுருவோம். அந்த திறமையை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், அந்த ஸ்கில்லை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், அதை நம்ம டெவலப் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். நம்ம வந்து அந்த ஈஸியா கொண்டு அந்த உங்களுடைய ஸ்கில்லு அந்த டெவலப்மெண்ட்டை வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுல நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து நல்லா வந்து டான்ஸ் ஆடுவேன், நான் வந்து நல்ல ஒரு பாடகர், நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா டிராயிங் தெரியும். அப்போ நீங்க வந்து நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்க, அப்ப இந்த ஸ்கில்ல வந்து நீங்க போற இடத்துல சொல்றீங்க. அப்ப சொல்லும் போது அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த ஸ்கில் இருக்குது இவங்கள்ட்ட, இந்த டெவலப் இந்த இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் சின்ன சின்ன அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்கும், சில இடங்கள்ல இல்ல நிறைய இடங்கள்ல கை கொடுக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க டீச்சிங் ப்ரொஃபஷன் போயிட்டா கூட நாளைக்கு என்ன பண்ணணும், அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க நினைக்கலாம் என்னடா இது சார் இதை பத்தி பேசுறாருன்னு நினைக்கலாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சின்ன சின்ன ஸ்கில்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்ல விட்டாச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பய உணர்வும் கூச்சம் தயக்க உணர்வு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரண்ட்ல வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு வந்து யோசிக்கிறோம். ஏன்னா நம்ம சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்றது கூட நம்மள வந்து நிறைய டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அதை வந்து பார்க்க மாட்டாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நம்மளே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து திருப்தி அடைய மாட்டோம்.
ஸோ இந்த திருப்தி அடையாத காரணம் என்ன, நம்மள்ட்ட வந்து அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. என்னதான் செஞ்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள்ட்ட ஏதாவது அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பேச மாட்டோம். அவங்க செஞ்ச ஏதாவது ஒரு குறைய பத்தி பேசுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் போடாம கஷ்டப்பட்டு நமக்கு வந்து செய்வாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க எனக்கு இவ்வளவு ரூபாய்க்கு தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு நாயை வந்து வளர்க்குறாரு, ஒரு டாக் வந்து வீட்டுல வளர்க்குறாரு. அந்த டாக் வந்து ட்ரெயின் பண்றாரு. அவர் வந்து அந்த டாக் வந்து எல்லா வேலையும் செய்யும் பாத்துக்கோங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் என்ன பண்றாரு, சூப்பர் மார்க்கெட்ல போய் திங்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த டாக் என்ன பண்ணுதுன்னா வீட்டுல இருந்து கிளம்புது, கரெக்டா டோரை திறக்குது, டோரை பூட்டுது, பூட்டிட்டு என்ன பண்ணுது, சாவியை ஒரு இடத்துல வச்சுட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா நேரா போகுது, சிக்னல்ல கரெக்டா நிக்குது, பஸ்ல கரெக்டா ஏறுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்து கரெக்டா வந்து என்ன பண்ணுதுன்னா கரெக்டா இறங்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தாப்புல சூப்பர் மார்க்கெட்ல போய் லைன்ல போய் நிக்குது. லைன்ல போய் என்ன பண்ணுதுன்னா அந்த நாய் வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா லைன்ல இருந்து பில் போட்டுட்டு அங்க இருந்து வெளியில வருது. வெளியில வர்றத பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு ஆள் அந்த நாயை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. பரவாயில்லையே, இந்த 5 சென்ஸ் இருக்கிற அந்த 5 சென்ஸ் இருக்கிற அந்த டாக் வந்து இவ்வளவு அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணுது. அங்க இருக்கிற ஹியூமன் பீயிங்க ஃபுல்லும் பாக்குறாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல லைன்ல நிக்காம அந்த பேக்கை கொண்டு முன்னாடி வைக்கவும், அங்க நின்று சண்டை போடவும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே குழப்பமா அந்த ஹியூமன் பீயிங் இருக்கிற இடத்துல ஒரே சண்டையா இருக்குது. ஆனா இந்த நாய் வந்து என்ன பண்ணுதுன்னா கரெக்டா அந்த எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா என்ன பண்ணுது, திருப்பி அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து நேரா என்ன பண்ணுதுன்னா வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இந்த ஃபாலோ பண்ண பர்சன்ஸ் வந்து பின்னாடியே வராரு. பார்த்துட்டு இந்த நாய் அவ்வளவு அற்புதமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. உடனே அந்த காலிங் பெல் அடிச்சோன்னா ஹவுஸ் ஓனர் வேகமா வந்து அந்த நாயை வந்து திட்டுறாரு. அட அறிவு கட்ட நாயே, உனக்கு அறிவு இருக்குதா கொஞ்சமேனு, நீ வந்து உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கிற, சாவி அந்த அதுல தானே இருக்குது, நீ தானே வச்சுட்டு போன, அதை திறந்து உனக்கு உள்ள வர தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து வெளியில இருந்து அந்த வாட்ச் பண்ணிட்டு இருந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்டட் ஆயிடுறாரு. என்னடா இது, ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலையை அதுவும் மனுஷனோட சிறப்பா செய்யக்கூடிய இந்த டாக்க வந்து நாள் இப்படி திட்டுறானு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பேக்ஷன் ஆக மாட்டாங்க, திருப்தி அடைய மாட்டார்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பேரண்ட் வந்து இன்னைக்கு ஃபேமிலியில நமக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது இல்ல, நம்ம வந்து அதை வந்து அந்த திருப்தி அடைகிறது கிடையாது. அதை பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட் செய்யற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்றது இல்ல, அவங்கள நம்ம வந்து என்கரேஜ் பண்ணல. அப்ப நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம், சார் முதல்ல நீங்க தானே சார் சொன்னீங்க எங்களுடைய விருப்பத்திற்கு மாறா வந்து எங்க பேரண்ட் வந்து எங்களை வந்து புஷ் பண்ணி சில விஷயங்களை எங்களை சேர்த்து விட்டாங்க, எங்களை வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ரைட்ஸுக்கு எங்களுடைய விருப்பத்திற்கு பிரகாரம் எங்களுடைய லைஃப்ல வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு எங்க பேரண்ட் வந்து சப்போர்ட்டிவா இல்ல, நீங்க தானே சார் சொன்னீங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். நான் சொன்னேன். ஆனா வந்து நான் சொன்ன விஷயத்துல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிறோம். அந்த குழப்பமான மனநிலையில இருக்கும் பொழுது நம்மளால முடிவெடுக்க முடியாம நம்ம திணறும் பொழுது நம்மளுடைய பேரண்ட் வந்து என்ன பண்றாங்க, நம்மளுடைய பேரண்ட் நம்மள இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நீ இவங்களுடைய கைட்ஷிப்பை வாங்கு, அவங்களுடைய வழிகாட்டுதல் உனக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. நான் அதுல சொன்ன விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கன்ஃபியூஸ்ட் மைண்ட் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கறத நான் உங்கள்ட்ட சொன்னேன். தெளிவான மனநிலை இருக்கணும். குழப்ப மனநிலையோட நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத சொன்னேன். சோ அந்த குழப்ப மனநிலை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு வந்து இருக்குது. சோ நம்மள்ட்ட அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு என்ன உணர்வுனா எதிர்காலத்தை நோக்கிய பயம். எதிர்காலத்தை நோக்கிய பயம்னா எதுக்காக வந்து எதிர்காலம் நான் சொன்ன ஃபியூச்சர்ல வந்து என்ன மாதிரி ஒரு பயம் இருக்குது. சோ அதோட இதை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த திருப்தி அடைதல் அப்படிங்கிறது வேணும். சோ அந்த திருப்தி அடைதல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியம். சோ அந்த திருப்தி அடைதல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் போறீங்க. சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. சோ நம்ம சின்ன விஷயங்களை நம்ம வந்து சஃபர் ஆயிருப்போம். எதுலலாம் சஃபர் ஆயிருப்போம்னா நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களை விட்டுருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கரேஜா பேசுவாங்க. உன்னால முடியாது, உன்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. சோ நீங்க நாளைக்கு டீச்சரா போகும் பொழுது நிறைய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பணியில நீங்க இருக்கிறீங்க. அப்ப அந்த மாணவர்களோட உருவாக்கக்கூடிய பணியில இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், எதிர்கால சொசைட்டி வந்து உங்க கையில இருக்குது. அப்ப அந்த எதிர்கால சொசைட்டியை உருவாக்கக்கூடிய நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான மனநிலையில இருக்கணும். ஸோ தெளிவான மனநிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து என்னால ஃபேஸ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் வந்து உங்களுக்குள்ள வேணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாரும் பிரச்சனையை நோக்கி போக வேண்டாம். ஆனா வர்ற பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வந்து நம்ம வந்து அடையணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கிற வாழ்க்கை யாருக்கும் அமையாது. நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்போம். நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்,
வாழ்க்கையில நான் கஷ்டப்படவே மாட்டேன், எனக்கு எல்லாமே கிடைக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு படிச்சு முடிச்சோன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000ல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாமே அதுதான். ஆனா அந்த அந்த எதிர்பார்ப்பு அடையறதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கிறோம். நான் வந்து என்ன ப்ரிப்பேரா இருக்கிறேன், நான் வந்து எனக்கு என்ன விஷயங்கள் தெரியும், என்னுடைய ஸ்கில்ல நான் என்ன டெவலப் பண்ணியிருக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியும். ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, நான் பிஎட் முடிச்சாச்சு, முடிச்ச உடனே ஒரு ஸ்கூல்ல ஒரு 25,000ல முதல்ல வந்து வேலை, ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்றதுக்குள்ள எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், மாசம் 50,000 60,000 சம்பளம் வாங்கணும், சாட்டர்டே சண்டே லீவு. நான் நிறைய டீச்சர்களை சந்திச்சிருக்கிறேன். அப்ப அந்த டீச்சர்களை சந்திக்கும் பொழுது அந்த டீச்சர்கள்லாம் வந்து என்கிட்ட புலம்புன விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதுக்காக நான் அப்ப அவங்ககிட்ட வந்து நிறைய இன்டராக்ட் பண்ணும்போது கேட்டேன், எதுக்காக இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணீங்க? சார் டீச்சர் வேலைன்னா ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சூஸ் பண்ணேன் சார், இப்ப பெரிய கஷ்டமா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் மேடம் எதுக்காக அப்படி சொல்றீங்க? இல்ல சார், முன்னாலலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நினைப்போம் டீச்சர்னா வந்து ஈஸியா வந்து பாடம் நடத்திட்டு போய்கிட்டே இருக்கலான்ட்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் நாங்க தான் சார் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒரு பாப்புலேஷன் கணக்கெடுக்கனால அங்க போக வேண்டியதா இருக்குது, எலெக்ஷன் டியூட்டினால எங்களை அனுப்பி விட்டுருக்காங்க சார். அது போக ஸ்டூடெண்ட்ஸை பத்தி எல்லா டீட்டெயிலும் கேட்கறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வரலன்னா ஏன் வரல, எதுக்கு வரலன்னு சொல்லி சிஓ ஆஃபீஸ்ல ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க சார். அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி என்னென்ன விஷயங்கள் அவனை வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. எங்களுக்கு ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் வேணுங்க. நான் சொல்றேன் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஸோ ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வேணுங்கிறாங்க. ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நீங்க போய் என்ன பண்ணுங்க, பிரெயின் வாஷ் பண்ணுங்கிறாங்க சார். சோ ஓகே, இங்க தான் எப்படி இருக்குதுன்னா பிரைவேட் ஸ்கூல்ல போறேன். பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்ட போய் அவங்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, நீங்க என்ன என்ன மாதிரி நீங்க வந்து என்னென்ன மாதிரி சவால்களை வந்து எதிர்கொள்றீங்க. அப்ப அவங்க சொன்ன விஷயம், சார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்கன்னா நாள் முழுக்க நிக்க வைக்கிறாங்க சார். ஒரு நாள் கூட எங்களை வந்து பாத்தீங்கன்னா உட்கார விடுறதே கிடையாது, கேமரா வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் அவங்க வந்து சொன்ன விஷயங்கள், அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஷேர் பண்ணாங்க. சார் நான் நான் இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்றேன்னா, அவங்க எதிர்பார்த்து வந்தது என்னன்னா டீச்சர் வேலைனா சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், மத்த ப்ரொஃபஷனல் மாதிரி கிடையாது, காலையில 8:30 மணிக்கு போனோமா சாயந்தரம் 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் நாங்க அப்படின்னு நினைச்சு போனதா சொன்னாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 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 எதிர்கொண்டது வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் மட்டுமே. ஸோ நம்மளுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கிற மாதிரி அமையாது. அந்த டைம்ல நம்ம வந்து எதிர்பார்க்காத டைம்ல வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வந்து மனதிடத்தை வந்து நீங்க வளர்த்துக்கிடணும். அப்படி வளர்த்துக்கிட்டாதான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வெற்றி அடைய முடியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோலை ரீச் பண்ண முடியும். ஸோ அப்ப நம்ம எதிர்பார்ப்போட போவீங்க, ஸோ இப்படிதான் இருக்கும்ட்டு. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்க போறீங்க, டீச் பண்ண போறீங்க. போன உடனே அங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ஒண்ணு ஒவ்வொன்னு கத்தும். ஸோ பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலை, அது வந்து ஒரு ஆர்ட். ஏன் நான் சொல்றேன்னா பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றதுங்கிறது பெரிய கலை. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா எல்லாருமே கவனிக்க மாட்டாங்க. அவங்க அவங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்ணு வந்து நம்மள பாத்துட்டே இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி பிரசன்ட் இருப்பாங்க, மென்டலி ஆப்சென்ட் இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில இருப்பாங்க, ஏதோ ஒரு திங்கிங்ல இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கிளாஸ் எடுக்கணும், சிலபஸை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து வேக வேகமா போயிட்டு இருப்போம். அப்ப வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம கேட்கும் பொழுது அந்த பிள்ளைங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லும், மேம் என்ன மேம், இவன் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு என்ன மேம் அப்படிங்கும். என்ன மேம் அப்படின்னு, நான் சொன்னதை சொல்லாது. அப்ப நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த, நான் சொன்னதை நீ வந்து கவனிக்கலையா அப்படின்னு நமக்கு கோவம் வரும். அந்த டைம்ல நம்ம எமோஷன்ஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா 60 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்கிறாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க முந்தின நாள் நைட் உட்காந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நெட்ல பார்த்துட்டு அங்க பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கிளாஸ் எடுக்க போகும்போது தொண்டை தண்ணி வத்த நம்ம என்ன பண்ணிருப்போம், சத்தம் போட்டு நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். பட் அந்த பிள்ளைங்க அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, கேட்கவே கேட்காது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்னடா செய்ய, இந்த பிள்ளைங்களை என்னால கவனிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனோம்னா ஏன்னா நீங்க எல்லாருமே ஃபீமேல்ஸ். ஸோ அப்ப அந்த ஃபீமேல்ஸ் அப்படிங்கிறவங்க மல்டி டாஸ்கிங் ஒர்க் பண்ணணும். என்ன மல்டி டாஸ்கிங் ஒர்க்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்கேயும் வேலை பார்க்கணும், வீட்டுல போய் வீட்லயே வேலை பார்க்கணும். நாளைக்கு ஃபேமிலின்னு ஆயிட்டுன்னா ஒரு மேரேஜ் ஆயிட்டுன்னா ஹஸ்பண்ட் குழந்தைகள் வந்துருவாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டை பார்க்கவா, குழந்தைய பார்க்கவா, வேலையை பார்க்கவா, என்னத்த பண்ண. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள போறோம். ஸோ இந்த இவ்வளவு பிரச்சனைகளை வந்து இவ்வளவு சவால்களை எதிர்கொள்ள போறோம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சவால்களை வந்து எப்படி வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொள்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அருமையான விஷயம். இன்னைக்கு குடும்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க நிறைய படிச்சிருக்கிறீங்க, ஒரு ஒரு சொசைட்டில வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அதை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி. ஸோ அப்ப அந்த ஃபேமிலி அப்படிங்கிற விஷயங்கள்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்பத்தைஸ்.
எம்பத்தைஸ் அப்படின்னா அவங்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய மனநிலையில இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க அம்மா வந்து காலையில வந்து உங்களுக்காக ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய மனநிலையில இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உணரக்கூடிய பக்குவத்தை வந்து நீங்க வளர்த்துக்கணும். ஸோ இந்த எம்பத்தைஸ் அப்படிங்கிறது ஃபேமிலியில மட்டும் இல்ல, சொசைட்டி பிளஸ் வந்து நீங்க நாளைக்கு ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அந்த எம்பத்தியை வந்து நீங்க வந்து கொடுக்கணும். எம்பத்தைஸ் அப்படிங்கிறது. ஸோ சிம்பத்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, எங்க அம்மா பாவம் அப்படின்னு அல்றது வந்து சிம்பத்தி. அப்பத்தி அப்படிங்கிறது அப்பத்தி கேரக்டர்ல நிறைய பேர் இருப்பாங்க, எதை பத்தியுமே கண்டுக்கிடவே மாட்டாங்க. எனக்கு யார் என்னன்னு போனானே, எங்க அம்மாவா, எங்க அம்மாக்கு என்ன, அவங்க நல்லா தானே இருக்காங்க, யார் கஷ்டப்பட்டா என்ன, எனக்கு என்னுடைய வயிறு நிறைஞ்சா போதும், நான் எங்க அம்மா சாப்பாடு செஞ்சு தானே அப்படின்னு நம்ம அம்மாட்ட உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்போம். ஸோ இது வந்து அப்பத்தி. ஸோ இந்த எம்பத்தைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்ம அம்மா எவ்வளவு நமக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நம்ம அப்பா நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும். ஸோ அப்ப அந்த ஃபேமிலியை பத்தி நீங்க உணரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடியும், உங்களால செய்ய முடியும். ஏன்னா கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஸ் கொடுக்குறாரு. அந்த பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்டி டாஸ்கிங் ஒர்க் பண்ணக்கூடிய பவர்ஸ். ஸோ அந்த வீட்லயும் வேலையை பார்த்துட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடே எடுத்துட்டு அவங்களும் சாப்பாடு எடுத்துட்டு அந்த ஃபீமேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலையில வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க ஃபீமேல்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா மெயிலால கூட முடியாது. ஸோ ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டேலண்ட் இருக்குது. சொல்லுவாங்க ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகப்பன் சரியில்லைன்னா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய லெவல பாதிப்பு இருக்காது. எக்கனாமிக் லெவல்ல மட்டும் ஒரு தகப்பன் சரியில்லைன்னா பாதிப்பு இருக்கும். பட் ஆனா ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தாய் அப்படிங்கிறவங்க சரியில்லைன்னா அந்த ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த தாய் அப்படிங்கிறவங்களுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குது. தகப்பன் அப்படிங்கிறவங்க இல்லைன்னா வெறும் எக்கனாமிக் லெவல்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சில பாதிப்புகள் வந்து இருக்கும். அப்பா வந்து சம்பாதிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாய் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாய் இல்லாத வீடு வந்து பாத்தீங்கன்னா தாய் இல்லாத பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா சீர்கெட்டு பேரும் சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு. ஸோ அந்த தாய் வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர் இருக்குது, அந்த பெண்கள் வந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்ப வந்து உங்களுடைய பொறுப்புடைமை அப்படிங்கறத நீங்க வந்து முதல்ல வந்து உணரணும். உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி என்ன, என்னுடைய ஃபேமிலியில நான் எல்லாருடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். நம்ம ஒருத்தர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம், நம்மளை வந்து எல்லாரும் நம்ம இப்ப என்ன 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 சொல்லுவீங்க, ஒருத்தர்கிட்ட போய் பேசினா ஒருத்தர்கிட்ட ஒரு கஷ்டம் பேசினா என்ன சொல்லுவாங்க, சார் யாருமே என்னுடைய ஃபீலிங்ஸ் யாருமே புரிஞ்சுக்கிடவே இல்லை சார், என்னுடைய உணர்வுகளுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கறதே இல்லை. அப்ப நம்ம நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை ஆப்போசிட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம அதை செய்யணும்ல. அப்ப அந்த செய்யணுங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அதை வந்து எப்படி வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கிற விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து நீங்க மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க. அவங்களுடைய உணர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளுங்க, அவங்களுடைய மனநிலையில இருந்து புரிந்து கொள்ளுங்க. ஸோ அந்த புரிந்து கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது. ஸோ அதுக்கு அடுத்தாப்புல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமான உறவு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வேணும். ஸோ அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் நான் சகித்து போக சொல்ல, சில விஷயங்கள சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு நாள் அம்மா வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்களா, அப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்களா, உடனே நம்ம என்ன பண்றது, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசுறது கிடையாது. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து உட்காந்து சண்டை போட்டு கிடப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாம சரி ஓகே பரவாயில்ல, நம்ம அம்மா தானே, நம்ம அம்மா அப்பா தானே அப்படிங்கிற ஒரு ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்கத்தை வந்து வளர்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை வந்து செய்யறாங்களா, அதை வந்து நீங்க வந்து அவங்கள்ட்ட புரிய வைங்க. அதை வந்து நீங்க தெளிவா அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை வந்து நம்ம யாருமே செய்யறது இல்ல. என்னுடைய உணர்வுகளுக்கு யாருமே மரியாதை கொடுக்கறது இல்ல, மதிப்பு கொடுக்கறது இல்ல. எல்லாம் அவங்க இஷ்டப்படிதான் நடக்குது, எனக்கு எதுவுமே இல்ல, என்ன என்ன என்னை பத்தி யாருமே கவலைப்படுறதே கிடையாது, நீங்க ஏதோ என்ன படிக்க வச்சீங்க அவ்வளவுதான், மத்தபடி நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க நம்ம ஈஸியா ஒரு கொஸ்டின்ல கேட்டுருவோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் 22 வருஷம் நம்மளை பெத்து வளர்த்த தாய் தகப்பனை பார்த்து ஒரே வார்த்தையில கேட்டுருவோம், இவ்வளவு நாள் நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க. அவங்க பண்ண தியாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அதுக்கு வந்து அளவே கிடையாது. அவ்வளவு தியாகம் நம்ம உங்களுக்காக பண்ணியிருப்பாங்க. நமக்காக நம்மளுடைய பெற்றோர்கள் அவ்வளவு தியாகம் பண்ணி நம்ம பெற்றோரை ஒரு வார்த்தையில நம்ம ஈஸியா காயப்படுத்திட்டு போயிருவோம். ஸோ நம்ம வந்து நம்ம வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ நீங்க பேசுறது முன்னாடி சிந்திச்சு பேசுங்க. இந்த சிந்திச்சு பேசுறதுங்கிறத நான் எதுக்கு சொல்றேன்னா, ஃபேமிலியில இல்ல, நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, டீச்சிங் பண்ண போறீங்க. ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை பார்த்து நீ பசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பசு மாதிரி இருக்குன்னா சந்தோஷப்படுவாங்க. அதே இது எரும மாடு உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டா கோவப்படுவாங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் தான். ரெண்டுமே அனிமல்ஸ் தான். பசுவும் அனிமல் தான், எருமையும் அனிமல் தான். ஆனா பசுவை சொல்லும்போது சந்தோஷப்படுறாங்க, எருமைன்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா கோவப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன, பசுவினுடைய குணம் வேற, எருமையினுடைய குணம் வேற. சோ அதே மாதிரிதான் நம்ம வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமா இருக்கணும்.
நீங்க ஏன்னா நாளைக்கு வந்து நீங்க வந்து சில்ட்ரன்ஸை டீல் பண்ணும்போது, ஸ்கூல்ல போய் ஸ்டூடெண்ட்ஸை டீல் பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வார்த்தைகள் அதை வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டிலே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே மரியாதையே கொடுக்கறது கிடையாது. முன்னாலாம் அம்மா அப்பா உட்கார்ந்து இருந்தா எல்லாம் எந்திரிச்சு நிப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இருக்கும்பொழுது நீ வா போன்னு அம்மா அப்பாவை பேசுறது. ஸோ அந்த மரியாதை அப்படிங்கிறது இல்லாமலே போச்சு. ஸோ அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வேணும். ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்றேன், அட்ஜஸ்ட் பண்ணி வாழாதீங்க. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து வாழ வேண்டாம், அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலோட வாழுங்க. அதாவது விட்டு கொடுத்து வாழ்றதுக்கும் புரிதலோட வாழ்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. விட்டு கொடுத்து வாழ்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி, தற்காலிகமான ஒரு விஷயம். விட்டு கொடுத்து வாழ்றதுங்கிறது கொஞ்ச நாளைக்கு வேணா விட்டு கொடுக்க முடியும், கொஞ்ச நேரத்துக்கு வேணா விட்டு கொடுக்க முடியும். நான் வந்து ஒரு நாள் விட்டு கொடுக்கலாம், 2 நாள் விட்டு கொடுக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னுடைய மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு டிப்ரெஸ், நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இன்னைக்கு உங்க அக்கா இருக்கிறாங்க, ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையுமே விட்டு கொடுக்குறீங்க. ஆனா ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆயிரும்னா அவங்கள பத்தி உங்களுக்கு உங்கள ஒரு அழுத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பேட் விஷயங்கள், ஒரு பேட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். நான் எதுக்கு இவளுக்கு விட்டு கொடுக்கணும், நான் எதுக்கு இவளுக்கு செய்யணும், நான் ஏன் இது பண்ணணும், நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருந்தா புரிதல் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப இந்த புரிதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். லைஃப் ஃபுல்லா அம்மா இப்படிதான் இருப்பாங்க, சரி அக்கா இப்படிதான் இருப்பா, அக்காவை பத்தி தான் தெரியும்ல, அக்காவுடைய குணம் இதுதான், அக்கா எதுக்கு எடுத்தாலும் முன் கோவப்படுவா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏமா அக்கா வந்து தெரியலாமா, அவ வந்து படிக்கல, அவ வெறும் டிகிரி தான் முடிச்சிருக்கிறா, நீ பிஎட் படிச்சிருக்கிற, நீ நாளைக்கு போய் 4 பேருக்கு கிளாஸ் எடுக்க போற, பாடத்தை கத்து கொடுக்க போற, நீ எப்படிமா இருக்கணும், நீ என்னமா நீனும் அவள மாதிரியே போட்டி போட்டு பேசுறிய அப்படிம்பாங்க. சோ அப்ப அம்மா வந்து நம்மளை பத்தி பேசும்பொழுது அப்ப உங்களுக்குள்ள என்ன எண்ணம் வரணும், நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், 4 பேர் முன்னாடி வந்து நாளைக்கு ஒரு ரோல் மாடலா நிக்க போறோம், இந்த சொசைட்டில ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம ஒரு ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம், ரோல் பிளே பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அப்போ இவங்க வந்து இவங்களுடைய நிலை இவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்ததுன்னா ஓகே. அதுதான் சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழுங்க லைஃப்ல. அட்ஜஸ்ட் பண்ணி வாழாதீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது நம்ம வந்து பல்ல கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரோனா வந்த டைம்ல கபசுர குடிநீர் கொடுத்தாங்க. அப்ப அந்த கபசுர குடிநீரை குடிக்கும் பொழுது நம்ம எப்படி குடிச்சிருப்போம், வேக வேகமா கண்ணை மூடிட்டு வந்து பாத்தீங்கன்னா கடன் குடிச்சிருப்போம். ஏன் அந்த கபசுர குடிநீரை கொடுக்கும்போது ஒரு அட்ஜஸ்ட் ஐயோ எப்படியாவது குடிச்சாகணும், கொரோனா வந்துடக்கூடாது, அதனால நான் என்ன பண்றேன், அந்த கபசுர குடிநீரை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிக்கிறோம். ஸோ அந்த புரிதலோட குடிக்கும் போது இது வந்து மருந்து, என்னுடைய உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி குடிக்கும்போது குடிங்க, உங்களுடைய கண்ணு மூடாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து கசக்க தான் செய்யும். ஆனா அது உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு அந்த புரிதலோட விஷயங்கள் செய்யுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மருந்துன்னு தோணும், அது வந்து உங்களுக்கு நல்லதுன்னு தோணும். அதே மாதிரிதான் உங்களுடைய பெற்றோர்களோ, இப்ப நீங்க நீங்க படிக்கக்கூடிய உங்களுடைய பேராசிரியர்களோ உங்களை திட்டும் பொழுது அவங்க எதுக்காக உங்களை திட்டுறாங்க, எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிற புரிதல் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்லதுக்குன்னு புரியும். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து உங்களுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசுறாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்க கடமை. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து என்னோட எமோஷன்ஸ் வெளியில வந்துட்டு நான் அதிகமா கோவப்படுறேன், அவங்க சொன்ன உடனே அவங்க வந்து கோவப்படுறேன். அப்ப அந்த கோவப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா எமோஷன்ஸ் உணர்வுகள் வந்து வெளிப்படும் பொழுது உங்களுடைய பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது. அப்ப வந்து உணர்வுகள் தான் வேலை செய்யும். அப்ப என்ன பண்ணுவோம், நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேனே தெரியாது, கண்டமானிக்கு பேசுவேன். அதான் சொல்லுவாங்க, கோவத்துல பேசும்பொழுது அவங்க பேசுறத வந்து நீங்க எடுத்துக்கிடாதீங்க, கோவத்துல இருக்கும்போது யார்கிட்டையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உணர்வுகள் அப்படிங்கும்பொழுது வெளிப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சிந்திக்கும் திறன் வந்து போயிருது. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா கையாளும் முறைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது பார்க்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்டை வந்து இது பண்ணும்பொழுது 1 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் அமைதி ஆயிட்டு அடுத்தது நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அதுக்கப்புறம் முதல்ல உட்காந்து 6ஆம் முறை யோசித்து பார்க்கணும். அழுக வருதா அழுதுருங்க, கோவம் வருதா கோவத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை டைவர்ட் பண்ணுங்க. எனக்கு அதிகமான கோவம் வருது, உடனே என்ன பண்ணுங்க, வீட்டை உட்காந்து கிளீன் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 2 செடியை வாங்கி வைக்கலாம், போய் செடிக்கு தண்ணி ஊத்துங்க. இல்ல எனக்கு அதிகமா கோவம் வருதா, சைக்கிள் வச்சிருந்தீங்களா சைக்கிள் எடுத்துட்டு நீங்க பாட்டுல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. இல்லைன்னா நீங்க பாட்டுல கொஞ்சம் தூரம் அப்படி வாக் போயிட்டு வாங்க, நடந்து போயிட்டு வாங்க. அந்த கோவத்தை வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 6ஆம் முறை உட்கார்ந்து யோசிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்ன, அதுல நீங்க வந்து அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு அதை கரெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த சிந்திக்கும் திறன், பாசிட்டிவான சிந்திக்கும் திறன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்குள்ள வரும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார்கிட்டையும் சண்டை போட மாட்டோம், யாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஏச மாட்டோம், யாருடைய மனசையும் நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோம். என் தங்கச்சி எங்க அக்கா வந்து என்னை இவ்வளவு ஏசிட்டா, என்னை வந்து பாத்தீங்கன்னா 4 வாரத்தை ஏசிட்டா, நான் இன்னைக்கு அவளை விட மாட்டேன், நான் அவளை வந்து இன்னைக்கு வந்து என்ன அள வச்சுட்டா, என்னுடைய கண்ணீர் வந்து இத்தனை மில்லி போயிட்டு, என்னுடைய கண்ணீர் 10 ml கண்ணீர் போயிட்டு, சோ நான் அவளை வந்து 20 ml டியர்ஸாவது நான் விட மாட்டேன்,
நான் இன்னைக்கு அவளை எப்படியாவது அளவச்சே ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அந்த பழி வாங்குறோம் எண்ணம் வந்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரிவெஞ்ச் பண்ணக்கூடிய அப்படிங்கிற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நம்மளே அழிச்சுக்கணும். சொல்லுவாங்களா பொறாமை எண்ணம் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த பொறாமை எண்ணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மள நாமளே அழிச்சிடும். அவங்க அள வைக்கிறாங்களா, உங்களை ஹேட் பண்ணிட்டாங்களா, ஓகே நீங்க அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏன் பேசுனாங்க, எதுக்கு பேசுனாங்கன்னு யோசிங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களே உங்கள்ட்ட வந்து சாரி கேட்பாங்க. நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படியும் கேட்கலையா, பொறுமையா இருங்க. பொறுமையோட வந்து பாத்தீங்கன்னா பொறுத்தால் பூமி ஆழ்வார் சொல்லியிருக்கிறாங்க. பொறுமைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. பொறுமையா இருங்க. கரெக்டான டைம்ல அந்த காலம் வந்து கண்டிப்பா பதில் சொல்லும். யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில. யாரையும் ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. எனக்கு இவ்வளவு தகுதி இருக்குது, எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு குறுக்கு வழியில ஒரு வேலை கிடைச்சு. பொறாமப்படாதீங்க, பரவாயில்ல. எனக்கு வந்து எனக்கு திறமை இருக்குது. என்னுடைய திறமை வந்து பதில் சொல்லும். உங்களுக்கு திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் மறுக்கப்படுது. உங்களுக்கு வந்து அந்த திறமைக்கான வேலை கிடைக்கல, ஒரு தகுதியான இடத்துல நீங்க இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய திறமை வந்து அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு இருக்காது. உங்களுடைய திறமையை வந்து உங்கள்ட்ட இருந்து யாருமே அழிக்க முடியாது. உங்களுடைய திறமை தான். கார்த்திகாக்கு ஒரு திறமை இருக்குன்னா அந்த கார்த்திகாக்குள்ள திறமை இருக்கதான் செய்யும். அது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகாவிட்ட இருந்து அந்த திறமை யாரும் இது பண்ண முடியாது. திறமைக்கேற்ற வேலை கிடைக்கல, அவளுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எனக்கு வந்து காலம் பதில் சொல்லும். அந்த காலத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமை வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து வாழ்க்கையில வந்து உங்களுடைய கோலை ரீச் பண்றதுக்கு வந்து இருக்கும். இந்த பழி வாங்கணும் எண்ணம், ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டுனா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அடுத்தவங்களை பத்தி தான் யோசிப்போம், நம்மளை பத்தி யோசிக்க மாட்டோம். ஏன் நம்மளை பத்தி யோசிக்க மாட்டோம்னா அவளுக்கு அது கிடைச்சிட்டே இது எனக்கு கிடைக்கலையே நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட இருந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகாது. உங்களுடைய திறமைகளை வந்து வளர்த்து கொள்ள முடியாது. உங்களால பழைய மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்க முடியாது. உங்களால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ண முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் குறைய என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லுமே அடுத்தவங்க மேல இருக்குல்ல. அவங்கள எப்படி நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு என்னுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு விஷயம் கிடைக்கலன்னா நான் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கும் பொழுது என்னுடைய திறமை ஆட்டோமேட்டிக் என்னுடைய ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மங்க ஆரம்பிச்சிருது. அப்போ என்னுடைய திறமைகளை எனக்கு வந்து வெளிப்படுத்த முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்னா என்னுடைய கவனம் ஃபுல்லும் அவங்க மேலவே இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றேன், அந்த ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து நம்ம வந்து எடுத்து தூக்கி தூரத்துக்கு ஓரமா வச்சுட்டு இது ஓகே அதை அக்செப்ட் பண்ணுங்க. ரியாலிட்டி என்னங்கிறத அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி என்னங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணிட்டாலே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்டா ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி நம்ம இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னோட இதை முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கறத நான் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொன்னேன். லைஃப் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ பாஸ்ட் லைஃபை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃபை பத்தி உள்ள விஷயங்களை பத்தி நம்ம வந்து கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற லேர்னிங்ஸையும் லெசன்ஸையும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ப்ரெசென்ட் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி வாழுங்க. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் வந்து அனுபவிங்க. ப்ரெசென்ட் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா உங்களுடைய வேலையை நீங்க கரெக்டான டைமுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து நல்லபடியா இருக்கும். வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வந்து முதல் முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ நேரம் கிடைச்சது. நம்ம அந்த டைம்ல எல்லாம் எப்படி டைம் பாஸ் பண்றது பாத்தீங்கன்னா உலகமே யோசிச்சுது. இந்தியால இருக்கிற 142 கோடி மக்களும் எப்படிரா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 98% பீப்புள்ஸ் எப்படிரா டைம் பாஸ் பண்றது, நேரம் எப்படி போகுது, நேரத்தை எப்படி போக்கணும் தான் நினைச்சாங்களே தவிர அதுல 2% பீப்புள் வேணா பாத்தீங்கன்னா அந்த டைமை வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றதுன்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா வீணாக்காதீங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வந்து வேஸ்ட். அதாவது அந்தந்த நேரத்துல நீங்க செய்யுங்க. இது வந்து எதிர்காலத்தினுடைய பயம் உங்களுக்கு போகணும்னா நிகழ்காலத்துல நீங்க வந்து கரெக்டா அந்த டைம்ல உங்களுடைய வேலைகளை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் வந்து நல்லபடியா அமையும். நான் இல்ல எதிர்காலத்தை நோக்கி பயந்துட்டே இருப்பேன்னா உங்களுடைய நிகழ்காலத்துல இருக்க சந்தோஷத்தையும் உங்களால உணர முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. உங்களுடைய நிகழ்காலமும் வேஸ்ட், எதிர்காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா டைமை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல இதை நான் செய்யணும், இதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்க. இந்த இந்த இதை நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 1 வீக் வேணும், 1 வீக்ல நான் கத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள வந்து நீங்களே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போடுங்க. 1 வீக்ல நான் கத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லிசனிங் ரொம்ப முக்கியம். நீங்க நாளைக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் போறீங்க, நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷன்ல போறவங்க லிசன் பண்ணணும். அடுத்த அவங்க என்ன சொல்றாங்கிறத நீங்க கவனிச்சுட்டு நம்ம பேசணும். அவங்க ஒரு விஷயம் சொல்ல வரக்குள்ள இப்ப நம்ம சின்ன வயசுல சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம அம்மாட்ட போய் ஒரு விஷயம் சொல்ல போவோம்.
அம்மா அப்படின்னு சொல்லப்போ உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, உனக்கு அது தெரியாது போன்னு மண்டையில ஒரு கொட்டு கொட்டிடுவாங்க. ஓ உனக்கு அது என்ன தெரியும், நீ சின்ன பிள்ளை தானேன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல வர்றது சிலர் வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. சோ அந்த கவனித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து கவனிக்கணும் ஒவ்வொரு குழந்தைகளையும். நீங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ண போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் கவனிக்கணும். அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, எந்த டைம்ல எப்படி ஆக்டிவ், என்ன மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்றாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய பதில் இருக்கணும். ஸோ லிசனிங் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இன்டர்னல் அவேர்னஸ், உங்களுக்குள்ள என்ன நடக்குது. இப்ப யாரையா கேட்டீங்கன்னா உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா, என்ன பத்தி சொல்றதுக்கு என்னவே இருக்கு, என்ன பத்தி சொல்ல ஒண்ணுமே இல்லாமாங்க. முதல்ல உங்களை பத்தி தெரியணும். ஒரு பாட்டு கூட உண்டு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை ஆளலாம் சொல்லி சொல்லி ஒரு பாட்டே உண்டு. முதல்ல உங்களை பத்தி நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். எனக்குள்ள என்ன திறமை இருக்குது, எனக்கு எது வரும், என்னால எது பண்ண முடியும், எனக்கு எது வராது, இந்த 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 விஷயம் ஏன் எனக்கு வரமாட்டேங்குது, இப்ப இது வரலன்னா இதுக்கு நான் வந்து எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் அவேர்னஸ். சோ நமக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, இந்த டைம்ல நான் எப்படி பிஹேவ் பண்றேன், யாராவது ஒருத்தர் என்ன திட்டிட்டா நான் எப்படி ரியாக்ட் பண்றேன், நான் எப்படி பிஹேவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இதை மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அவேர்னஸ். வெளிப்புறமா உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்களை சுத்தி உங்கள்ட்ட பழகுறவங்க எப்படி எல்லாம் பழகுறாங்க, அவங்க உங்கள்ட்ட எதுக்காக பழகுறாங்க, ஏன் பழகுறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறக்கூடிய மனப்பக்குவத்தை வந்து உருவாக்கணும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் ஒரு யங் ஸ்டேஜ்ல இருக்கனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஒருத்தவங்க பழகுறாங்க, நம்மள புகழ்ந்து பேசுறாங்க, எதுக்கு சம்பந்தம் இல்லாம நம்மள புகழ்ந்து பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்துல நம்ம யோசிக்கணும். எக்ஸ்டர்னல் அவேர்னஸ். சோ நம்மள வெளிப்புறத்துல சுத்தி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். வெளிப்புறமான விழிப்புணர்வு நமக்குள்ள வேணும். மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து இந்த நிதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நிதானத்துல நீங்க இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அவசரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது சொல்லுவாங்க, அவசரத்துல அண்டாக்குள்ள கை விட்டாலும் போகாதும்பாங்க. சோ அந்த மாதிரி பதட்டமான மனநிலை வேணாம். அதான் சொல்லுவாங்கல்ல பழமொழி உண்டுல, பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, பதட்டப்படாதீங்க, நிதானமா இருங்க. அதே மாதிரி டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 2 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அமைதியா எந்திரிச்சு உட்காருங்க. கண்ணை திறந்து உட்கார்ந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் எந்திரிச்சு உட்காருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பெட்டை விட்டு எந்திரிச்சு நடந்து உங்களுடைய ரொட்டீன் டியூட்டிஸை நீங்க பாருங்க. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது, இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் சந்திச்சோம், இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க வந்து ரிமைண்ட் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள. அது வந்து உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஞாபக மறதி அப்படிங்கிறது வராது. ஸோ அந்த மெமரி பவரை வந்து பில்ட் பண்றதுக்கு வந்து இந்த ரிமைனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது நாளைக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம். நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுங்க, காலைல எந்திரிச்சோன்னு ஒரு 2 நிமிஷம் இது பண்ணுங்க. அதே மாதிரி யாரையும் பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியை பார்த்தா ஸ்மைல் பண்ணுங்க, அப்பாவை பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, அம்மா பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம அம்மா அப்பாட்ட பேசுறதே கிடையாது. நிறைய பேர் கேர்ள்ஸ்ல வந்து அம்மா கூட சண்டை போட்டு நிறைய பேர் பேசாம இருப்பாங்க, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க, கூட பிறந்தவங்க கூட பேசுறது கிடையாது, அக்கா தங்கச்சிட்ட பேச மாட்டோம், இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்படிலாம் அந்த மாதிரி இருக்காதீங்க. அவங்கள பார்த்துன்னு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் கொடுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும். ஏன் நான் சொல்றேன்னா இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்றேன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டீச்சர்ஸ்க்கு வேணும். நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குட் மார்னிங் சொல்றாங்க, நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், குட் மார்னிங் அப்படிங்கறத சொல்லணும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம 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 என்ன நினைப்போம், அவன் பாருங்க எனக்கு குட் மார்னிங்கே சொல்லல, அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறத நீங்க செய்யுங்க. அவங்க குட் மார்னிங் சொல்றதுக்கு நீங்க குட் மார்னிங் மேம்னு சொல்லணும், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லணும். அதனால நம்ம குறைஞ்சு போறது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர். இந்த குணாதிசயத்தை வளர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அந்த இடத்துல. ஓ இவங்க ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல டீச்சர், ஒரு எப்பவுமே நல்லா ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க, எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வளர்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். ஸோ இந்த குட் ஹேபிட்ஸ் வளர்ந்து வளர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து லைஃப்ல வந்து ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீயிங் எ வின்னர் இன் லைஃப் அப்படிங்கிற டாபிக்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைன்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி வாழணுங்கிறத பத்தி பார்த்தோம். அதுல வாழ்க்கையில நிகழ்காலத்துல எப்படி இருக்குது, எதிர்காலம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள் கூட எப்படி இருக்கணும், ஃபேமிலி கூட நம்ம எப்படி அட்டாச்மெண்டா இருக்கணுங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா
நாளைக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஏன் நம்மளால நல்ல முடிவு எடுக்க முடியலன்னா குழப்பமான மனநிலை வருது. ஸோ அந்த குழப்பமான மனநிலையில இருந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு வர்றதுக்கு நம்மள்ட்ட வந்து நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத பார்த்தோம். உங்களுடைய எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றத பத்தி சொன்னோம். கோவமா இருந்தாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எடுங்க. அந்த முடிவுகள் வந்து நல்லபடியா இருக்குங்கிறத பத்தி நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பத்தி நம்ம பார்த்தோம். ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்பொழுது நம்ம வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதே மாதிரி உங்களுடைய கோலை ரீச் பண்ணணும்னா உங்களுடைய ஸ்கில் என்ன, உங்கள்ட்ட என்னென்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தோம். உங்களை இன்டர்னலா நீங்க உங்களை அவேர் பண்ணிக்கோங்கிறத பத்தி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லைஃப்ல செஞ்சோம்னா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம். முக்கியமா நம்ம வந்து பார்த்தது ரிவெஞ்ச் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். யாரையும் வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு யாரும் கெடுதல் பண்ணியிருந்தா கூட நம்ம நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இன்னார் செய்த ஒருத்தல் அவரான நன்மையும் செய்து விடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா யாரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு கெடுதல் பண்ணியிருந்தா கூட நம்ம அவங்களுக்கு வந்து அதே அந்த ரிவெஞ்ச் பண்ணணும், அந்த பழி வாங்கணும் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு. நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க மேம் வந்து. நம்மளுடைய நாகலட்சுமி வந்து அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசை. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலத்தின் அதான் வந்து பாத்தீங்கன்னா டைம் அப்படிங்கிறது தான் முக்கியமா சொல்ல விஷயம். அதுதான் ஃபைனலா சொல்றேன், டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எவ்ரி செகண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த செகண்டை வந்து மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ட்ட போய் கேளுங்க, ஒரு செகண்டை மிஸ் பண்ணதுனால அவங்களுடைய கோல்டு மெடல் போயிருக்கும். ஸோ அதே மாதிரிதான் செகண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அந்த காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ற மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வெற்றி அடைவான். ஸோ வந்து நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து நான் சொல்றேன், டைமை வந்து தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. டைமை வந்து நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைட் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும். ஸோ இந்த எதிர்கால சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்குது. ஏன் நான் உங்க கையில இருக்குன்னு சொல்றேன்னா, டீச்சர்ஸ்கள் நல்ல ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாணவனை உருவாக்குறான், நல்ல மாணவன் வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த அண்ணமால் காலேஜ் செக்ரட்டரி, பிரின்சிபல், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் செல்ஸ்ல இருக்கிற ப்ரொஃபசர், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய உரையை கேட்டுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய உரை வந்து பாத்தீங்கன்னா நான் பேசின விஷயங்கள் என்னுடைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்துக்கள்ல முக்கியமான கருத்துக்கள் அந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிற விஷயம், நிதானம், பிளஸ் அந்த பொறுமை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்பத்தி, அந்த விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நல்லதொரு வாய்ப்பு வழங்கி அண்ணமால் பிஎட் கல்லூரி நிர்வாகத்திற்கும் அங்க இருக்கிற பேராசிரியர் அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம் நீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஏதாவது கேள்வி கேட்கறதா இருந்தா கேளுங்க. சார் ரொம்ப தெளிவா விளக்கமா பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால டவுட்டே வரல அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு. ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேம். நேர்ல பேசியிருந்தா இதோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். நம்ம ஆப்புங்க கொஞ்சம் இன்டராக்ட் பண்ண முடியாம போச்சு. இருந்தாலும் நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். ஏதாவது டவுட்னா சாட் பாக்ஸ்ல கூட நீங்க போடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இன்ஸ்பிரேட்டிவ் ஸ்பீச் தான் சார் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம். A very good morning to everyone. On behalf of the Health Club and Placement Cell of Andamal College of Education for Women, I deem it a great honor and privilege to deliver the vote of thanks. I would like to thank our management for the unfailing support to organize such programs in our college. I thank our beloved principal, Dr. A. Joycelyn Sarmila, who is the driving force behind this webinar on being a winner in life. My special thanks goes to Mr. S. John Moses Giridharan, Assistant Professor, Department of Criminology, Comrade College of Arts and Science, Thuthukudi, who expressed his view clearly. He pointed out the developing positive attitude, respect the elders, having courage, know yourself,
believe yourself, emotional well-being, and time management, etc. Thank you, sir. Thank you so much. I owe Thank my you, madam. thanks to Dr. Nahalakshmi ma'am, the mastermind behind this webinar. I express my gratitude to Mrs. D. Shanmuga Selva Sivashankari and R. Thangaselvam, assistant professors, Annamal College of Education, for their support to organize this webinar. Last but not least, I thank all our beloved students for their enthusiastic participation and patience listening. Once again, I thank you one and all. Thank you all. Sir, thank you, sir. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. I leave it, ma'am. Thank you, Okay, thank sir. you, ma'am. Shall we leave the Okay, meeting? thank you. Thank you, sir.